ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக்னோகிராட் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பைனரி சர்ச்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்டெப்தா. அதுக்கு முன்னாடி லீனியர் சர்ச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பைனரி சர்ச்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லீனியர் சர்ச்னா என்னன்னா, ஒரு அரேல நம்ம நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரேல ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம தேடுறோம் அப்படின்னா, அந்த அரேல இருக்கிற இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து என் வரை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணிட்டு வருவோம். இந்த எலமெண்ட் நம்ம தேடுற எலமெண்ட்டா, இந்த எலமெண்ட் நம்ம தேடுற எலமெண்ட்டான்னு கம்பேர் பண்ணிட்டே வந்து நம்ம தேடுற எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ற வரை கம்பேர் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ்ல வந்து இந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆ ஸோ அதுதான் இன் ஜெனரல் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த அரேல n ஈக்குவல் டு 89 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து தேட போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம இந்த அரேல இண்டெக்ஸ் 0லேருந்து 9 வரை நம்ம வந்து லூப் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டா செக் பண்ண போறோம். நம்ம அந்த 89ன்ற நம்பரை கண்டுபிடிக்கிற வரை. ஸோ இண்டெக்ஸ் 0வா இருக்கிறப்போ வேல்யூ 0ல இருக்கிற வேல்யூ என்ன? 67. 67ம் 89ம் ஈக்குவலா? இல்ல. ஸோ அப்போனா வந்து இண்டெக்ஸை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி இண்டெக்ஸ் 1 ஆயிடும் அடுத்து. ஸோ இண்டெக்ஸ் 1ல என்ன வேல்யூ இருக்கு? 45. 45ம் 89ம் ஈக்குவலா? இல்ல. ஸோ தென் இண்டெக்ஸ் வந்து 2 ஆக்கிருவோம். ஸோ இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்கு? 65. 65ம் 89ம் ஈக்குவலா? இல்ல. ஸோ இண்டெக்ஸ் 3 ஆனோனே இண்டெக்ஸ் 3ல என்ன இருக்கு? 89. 89 தான் நம்ம தேடுற நம்பர். ஸோ 89 ஈக்குவல்ஸ் 89 எஸ். ஸோ அப்போ வந்து நம்ம தேடுற எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 3ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டா நம்ம வந்து தேடிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நம்பரை வந்து ரீச் பண்ற வரை தேடுறதுக்கு பேர் தான் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, பிக் O ஆஃப் n. ஏன்னா வந்து வர்ஸ்ட் கேஸில் இந்த என்டையர் அரே, அதாவது அந்த என்டையர் அரே ஆஃப் சைஸ் n வரை நம்ம வந்து லூப் பண்ணுவோன்றனால இது வந்து பிக் O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தெரியலன்னா வந்து நீங்கள் என்னுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயிலாக 2 பார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த லீனியர் சர்ச்சோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த மாதிரி அரே, அது சார்ட்டடாக இருந்தாலும் சரி, அன்சார்ட்டட் அரேயாக இருந்தாலும் சரி, நம்மளால் எந்த அரேயை கொடுத்தாலும் அந்த அரேல நம்ம ஒரு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த அல்காரிதம் வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரேல ஒரு மில்லியன் கணக்கில் நம்பர்ஸ் இருக்கு. அதில் ஒரு நம்பரை நம்ம தேடணும்னா அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். நமக்கு அந்த மில்லியன் நம்பர்ஸையும் நம்ம லூப் பண்ணி நம்ம தேடுற நம்பர் எங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால இது வந்து அவ்வளோ ஃபேவரபிளான ஒரு அல்காரிதம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அல்காரிதமை நாம வந்து ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷன் வழியா பார்த்துருவோம். பிஃபோர் ப்ரொசீடிங் டு பைனரி சர்ச் அல்காரிதம். ஓகே. ஸோ இப்போ லீனியர் சர்ச் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபைலில் லீனியர் சர்ச் அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் எழுதி அதில் வந்து லீனியர் சர்ச் அப்படின்னு ஒரு மெத்தடு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து ஒரு அரே, இன்டீஜர் அரே. அதுக்கப்புறம் நம்ம தேடுற எலமெண்ட்டை வந்து டார்கெட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த எலமெண்ட்டை வந்து அந்த அரேல தேட போகிறோமோ அதை டார்கெட்னு நேம் பண்ணிட்டு அந்த அரேல ஐ ஈக்குவல் 0லேருந்து அரேயோட லென்த் வரை நம்ம வந்து ஐயை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு லூப்லையும் இன்க்ரிமெண்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு ரன் அ லூப். ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஐ பொசிஷன்லையும் அந்த அரேல இருக்கிற எலமெண்ட்டை நம்ம தேடுற எலமெண்ட் டார்கெட்டா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி அந்த நம்ம தேடுற எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஐயை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதாவது நம்ம அந்த இண்டெக்ஸை தான் தேடுறோன்றதுனால நம்ம ஃபுல் அரேயும் தேடி முடிச்சப்புறமும் நம்மளால அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு மெயின் மெத்தடில் சும்மா ஒரு அரேயை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து டார்கெட் 22ன்ற நம்பரை தேடுறோம்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அதை வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ்லேயோ எங்கேயோ வந்து உங்களை ஒரு அல்காரிதம் வந்து ஆக்சுவலாக ரன் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து நீங்க எழுதப் போற அல்காரிதம் ஒரு தனி மெத்தடா, அதுக்கு ஒரு இன்புட் என்ன, அதோட அவுட்புட் என்னன்னு டிக்ளேர் பண்ணி எழுதுற மாரி வச்சுக்கோங்க. இந்த மெயின் மெத்தட்ல இல்ல இன் கேஸ் ஆஃப் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட்லனா தனியா நீங்க வெளிய எழுதுற பார்ட் வந்து அந்த இன்புட்ட இனிஷியலைஸ் பண்ணி அந்த மெத்தட கால் பண்றது வேலைய மட்டும் தான் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே மெயின் மெத்தட்ல எழுதுற மாரி பழகிட்டீங்கன்னா, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் நீங்க அந்த அதே அல்காரிதம் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஒரு அல்காரிதம நீங்க வந்து ஒரு ஃபங்ஷனா எழுதி பழகிட்டீங்கன்னா, எந்த லாங்குவேஜ்ல உங்கள அந்த அல்காரிதம் நீங்க
எழுத வேண்டி வந்தாலும் உங்களால் ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ அப்படி அந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகிப்போங்க எப்பயுமே. ஸோ இப்போ இந்த அல்காரிதமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லீனியர் சர்ச் டாட் ஜாவாவை நம்ம ஜாவா சி போட்டு கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த லீனியர் சர்ச்சை வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணால் நம்ம தேடிட்டு இருக்கிற எலமெண்ட் 22 வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் 0 1 2 3 ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறோன்னா மேபி 90 அப்படின்னு சொல்லிட்டு இதே ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம தேடிட்டு இருக்கிற நம்பர் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. அதாவது 90 வந்து 6th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவுட்புட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து லீனியர் சர்ச்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம், ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோடையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பைனரி சர்ச் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அரே ஆஃப் நம்பர்ஸ் சார்ட்டடாக இருக்குது. அதாவது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்லேயோ இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்லேயோ அந்த நம்பர் வந்து கூடிக்கிட்டே போகுது, இண்டெக்ஸ் வேல்யூ கூட கூட கூட. ஸோ இப்போ வந்து 0 to 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 13 23 31 45 கூட்டிகிட்டே போகுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அரே கண்டிப்பாக சார்ட்டடாக இல்லை, நான் காமிச்ச லீனியர் சர்ச் எக்ஸாம்பிளில். ஸோ இந்த கேஸில் வந்து சார்ட்டடாக இருக்கணும் அப்படின்றது தான் ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட். பைனரி சர்ச் வந்து அந்த அரே சார்ட்டடாக இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ சார்ட்டட் அரேல பைனரி சர்ச் வந்து இன்னும் ஃபாஸ்டராக பிக் O ஆஃப் என்னை விட ஃபாஸ்டராக நம்மளால் அந்த நம்ம தேடுற எலமெண்ட்டை அந்த அரேல கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்பர் எண்ணை வந்து அந்த அரேல தேடுறோம்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த அரேல அந்த அரேயோட மிடில் எலமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 0 + 9/2ன்னு போட்டோம்னா அந்த அரேயோட மிடில் எலமெண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அரே பண்ண முடியும். ஸோ அந்த மிடில் எலமெண்ட்ல இருக்கிற வேல்யூ நம்ம தேடுற நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே, மிடில் இண்டெக்ஸில் தான் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, மிடில் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த நம்பர் வந்து நம்ம தேடுற நம்பரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோங்க. அப்படின்னா இது ஒரு சார்ட்டட் அரேன்றதுனால இந்த நம்பரை விட அதிகமான இருக்கிற வேல்யூ எல்லாமே ரைட் சைடு ஆஃப் த அரேல தானே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம தேடுற நம்பரும் ரைட் சைடில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த அரேல இந்த ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த அரேல மட்டும் அடுத்து தேட ஆரம்பிப்போம் நம்ம தேடுற நம்பரை. அப்படி வந்து அந்த மிடில் நம்பர் வந்து நம்ம தேடுற நம்பரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஸோ நம்ம தேடுற நம்பர் லெஃப்ட் சைட் ஆஃப் த அரேல தான் இருந்தாகணும். ஸோ வந்து இந்த பார்ட் ஆஃப் த அரேல மட்டும் நம்ம தேட ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் பைனரி சர்ச்சோட ஒரு பிரைமரி கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, நம்ம வந்து அதே நம்பர் 89 வந்து திருப்பி இந்த சார்ட்டட் அரேல தேட போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 9 இந்த அரேல. ஸோ அரேயோட மிடில் எலமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் பை 2, அதாவது 0 + 9/2 வந்து 4. ஸோ அரே ஆஃப் 4 வந்து என்ன? 45. 45 நம்ம தேடுற நம்பர் 89 இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? அரே ஆஃப் 4, அதாவது 45 வந்து நம்ம தேடுற நம்பர் 89 விட கம்மியா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆமாம். ஸோ வந்து என்ன பண்ணணும்? ரைட் சைடு ஆஃப் த அரேக்கு போய் நம்ம தேடணும் நெக்ஸ்ட். ஸோ அப்போ ரைட் சைடு ஆஃப் த அரேக்கு எப்படி நம்ம போய் தேடுறது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து மிட் +1, அதாவது 4 + 1 5 அப்படின்னு செட் பண்ணிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸை அப்படியே 9ன்னு ரிட்டைன் பண்ணிட்டா நம்மளால இந்த பார்ட் ஆஃப் த அரேயை மட்டும் தேட முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் அகைன் அதே மாதிரி இந்த பார்ட் ஆஃப் த அரேக்கு மிடில் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் பை 2. 5 + 9/2 இஸ் 14/2. அது வந்து 7. ஸோ அரே ஆஃப் 7ல என்ன இருக்கு? 67ன்ற எலிமெண்ட் இருக்கு. 67 நம்ம தேடுற நம்பர் 89 கண்டிப்பா இல்லை. ஸோ அகைன் 67 வந்து நம்ம தேடுற 89 விட கம்மியா இருக்கா? ஆமா. ஸோ நவ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரைட் பார்ட் ஆஃப் த அரேக்கு போய் தேடணும். ஸோ அதனால இந்த ரைட் பார்ட் ஆஃப் த அரேயை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து மிட் +1 7 + 1 8, லாஸ்ட் இண்டெக்ஸ் 9. ஸோ இந்த சப் பார்ட் ஆஃப் த அரேல போய் நம்ம நெக்ஸ்ட் தேட போறோம். நவ் அகைன் நம்ம மிட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் பை 2, அதாவது 8 + 9/2 which is 17/2. அது வந்து 8. ஏன் 8.5 இல்லை, ஏன் 8ன்னு சொல்கிறோன்னா, யூஸ்வலாக வந்து இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து இன்டீஜர் வந்து நம்ம
லோவர் பார்ட் ஆஃப் த டெசிமல் நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அதாவது 8 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு இருக்குன்னா ஒரு இன்டீஜர் வந்து அந்த பாயிண்ட் பார்ட்டை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு அந்த 8 பார்ட் மட்டும் வச்சுக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து 8 + 9/2 17/2 8.5 இருந்தாலும் 8 தான் வந்து நம்ம ஆக்சுவல் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அரே ஆஃப் 8 வந்து என்ன 89. ஸோ 89 ஈக்குவல்ஸ் 89 ஆமாம், நம்ம தேடுற எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எத்தனை இட்ரேஷன் ஆச்சு? நமக்கு 3 இட்ரேஷன் ஆச்சு பைனரி சர்ச்சில். ஸோ இதே எலமெண்ட்டை வந்து நான் லீனியர் சர்ச்சில் தேடி இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த சார்ட்டட் அரேல. ஸோ நமக்கு 8 இட்ரேஷன் ஆயிருக்கும் அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக 9 இட்ரேஷன் ஆயிருக்கும், சாரி. 1 2 3 4 5 6 7 8 9 9th இட்ரேஷனில் தான் 89 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து பைனரி சர்ச்சில் 3 இட்ரேஷன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம்லையும் வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தோட சைஸை பாதியாக குறைச்சிட்டே வருவோம். எந்தெந்த ஒரு ரூல் ஆஃப் தம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்ளத்தோட சைஸை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம பாதியாக குறைச்சிட்டே வரோம்னா மொத்தமாக அந்த ப்ராப்ளமில் லாகின் லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த லாகின் லெவல்ஸ்லையும் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்றதையும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேடுற எலமெண்ட்டு அந்த எலமெண்ட்டான்னு மட்டும் செக் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு டைம் யூனிட் மட்டும் எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ மொத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகின் டைம்ஸ் 1, அதாவது பிக் O ஆஃப் லாகின். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி நம்ம அவ்வளோ சீக்கிரம் அரைவ் பண்ணோம்னு உங்களுக்கு சரியாக புரியலன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி சீரீஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த அல்காரிதமோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துட்டோம்னா அதை வந்து சூப்பர் ஃபாஸ்ட் டைமில் வந்து நம்ம தேடுற நம்பரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது ஏன் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்கிறேன்றதை இன்னொரு ப்ரெசன்டேஷன் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த அரே சார்ட்டடா இல்லைன்னா பைனரி சர்ச் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு சிலர் பண்ற தப்பு நானே பார்த்து நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னா வந்து ஒரு அன்சார்ட்டட் அரேல ஒரு நம்பரை தேடணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உடனே வந்து அந்த அரேயை சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அரேயோட சார்ட்டிங்க்கு n-log-n டைம் ஆகும். ஸோ n-log-nன்றது வந்து பிக் O ஆஃப் n விட ஒரு வர்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ வந்து லீனியர் சர்ச்சே வந்து அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைனரி சர்ச் பண்ணுற மாதிரி சொல்யூஷன் வந்து நீங்கள் யூஸ்வலாக அந்த இன்டர்வியூஸில் சஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு எலமெண்ட்டை அன்சார்ட்டட் அரேல நீங்கள் ஏதோ ஒன்று தேடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வேற மாதிரி அந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண முடியுமான்னு தான் செக் பண்ணணும். அந்த அதையே சார்ட் பண்ணிட்டு பைனரி சர்ச் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து ராங் அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பைனரி சர்ச் வந்து ஏன் லீனியர் சர்ச்சை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு விஷுவலான ப்ரெசன்டேஷன் வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 32 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரேல நான் வந்து 42 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை தேடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிப்பேன், கரெக்டாக? ஸோ அந்த மிடில் எலமெண்ட் வந்து 15, அதாவது 15 இண்டெக்ஸில் இருக்கிற 13ன்ற எலமெண்ட்டு. 30 வந்து 42 கம்பேர் பண்ணுறப்ப கம்மி. ஸோ வந்து நம்ம ரைட் சைடு ஆஃப் த அரேக்கு போய் செக் பண்ணணும்னு நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடு ஆஃப் த அரேல மிடில் எலமெண்ட் என்ன 23. அதில் அந்த 23 இண்டெக்ஸில் இருக்கிறது 46. ஸோ 46 வந்து 42 விட அதிகம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த பார்ட் ஆஃப் த அரேல போய் திருப்பி செக் பண்ணணும், இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த அரேல. ஸோ நாட் த ஹோல் லெஃப்ட் ஆஃப் த அரே, ஆல்ரெடி நம்ம இந்த சைடில் தான் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த சைடில் ஸ்டில் அதுக்கப்புறம் அந்த 46க்கு லெஃப்ட் அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் த அரேல மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ நவ் இந்த பார்ட் ஆஃப் த அரேக்கு அகைன் மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ 19th இண்டெக்ஸ் இஸ் த மிடில் எலமெண்ட்டு. அதில் வந்து 38 தான் வேல்யூ. ஸோ 38 வந்து ஸ்டில் 42 விட கம்மி. ஸோ வந்து இதில் அகைன் நம்ம ரைட் பார்ட் ஆஃப் த அரேக்கு போகிறோம். ஸோ இந்த ரைட் பார்ட் ஆஃப் த அரேல அகைன் மிடில் எலமெண்ட் என்ன 21 இண்டெக்ஸில் இருக்கிற 42ன்ற வேல்யூ தான் அதோட வேல்யூ. ஸோ நம்ம தேடுற எலமெண்ட்டும் ஆக்சுவலாக 42 தான். ஸோ நம்ம தேடுற அந்த 42ன்ற எலமெண்ட்டை 4 இட்ரேஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதே 42 எலமெண்ட்டை லீனியர் சர்ச்சில் வந்து தேடி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், 21 இட்ரேஷன் ஆயிருக்கும். 21வது எலமெண்ட் தான் 42ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி
21 இட்ரேஷன் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ 20 இட்ரேஷன் ஆயிருக்க வேண்டியது 4 இட்ரேஷன்ஸ்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இதை வந்து இன்னும் பிகர் அண்ட் பிகர் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம்னா 16 எலமெண்ட்ல லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன, பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் லாகின்னு வச்சோம்னா 16 எலமெண்ட்ஸ் இருக்கிறப்போ லீனியர் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் கேஸ் 16 கம்பேரிசன் ஆகலாம், பைனரி சர்ச்சில் 4 கம்பேரிசனில் நம்ம தேடுற எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். 32 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 32 இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் இன் லீனியர் சர்ச். பைனரி சர்ச்சில் 5 கம்பேரிசனில் நம்ம தேடுற எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே பார்த்தோம்னா 10,000 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேல 10,000 கம்பேரிசன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆகலாம் நம்ம தேடுற எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் பைனரி சர்ச்சில் 14 கம்பேரிசனில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் பெருசாக பெருசாக பைனரி சர்ச்சோட ஸ்பீடு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த 10,000 எலமெண்ட்ஸ் இருக்கிற பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா பைனரி சர்ச்சுக்கும் லீனியர் சர்ச்சுக்கும் 714 டைம்ஸ் வந்து பைனரி சர்ச் லீனியர் சர்ச்சை விட ஃபாஸ்டர். ஸோ அதே மாதிரி 100,000 எலமெண்ட்ஸ், அதாவது 1,00,000 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேல 1,00,000 கம்பேரிசன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆகலாம் லீனியர் சர்ச்சில். பைனரி சர்ச்சில் 17 கம்பேரிசன் தான் ஆகும். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் 5,000 டைம்ஸ் ஃபாஸ்டர். ஸோ 1,000,000 எலமெண்ட்ஸ், அதாவது 10,00,000 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேல 10,00,000 கம்பேரிசன்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் லீனியர் சர்ச்சில் ஆகலாம். பட் பைனரி சர்ச்சில் 20 கம்பேரிசனில் நம்ம எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிடுவோம். அதாவது 50,000 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் பைனரி சர்ச் இந்த கேஸில். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து பைனரி சர்ச் வந்து இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச்சை ஒரு லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு ஜாவா கிளாஸ்க்குள்ள பைனரி சர்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அகெயின் இன்புட் வந்து நம்ம இன்புட் அரே, இன்டீஜர் அரே, அதுக்கப்புறம் நம்ம தேடுற எலமெண்ட் இன்டீஜர் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் ரிசீவ் பண்ணுறோம். நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது நம்ம எந்த இடத்துல அந்த அரேல நம்ம தேடுற எலமெண்ட் இருக்குது அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது லெஃப்ட் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ரைட் இண்டெக்ஸ் வந்து அரேயோட லென்த், அதாவது n-1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன் இதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கும். அதாவது அரேயோட இண்டெக்ஸ் 0 to n-1 வரை தான் இருக்கும்ன்றதுனால தான் இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வைல் லூப்பில் லெஃப்ட் வந்து ரைட்டை விட கம்மியாவோ இல்லை ஈக்குவலாவோ இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து லெஃப்ட் வந்து ரைட்டை விட அதிகமாயிடுச்சுன்னா அது ஒரு அரேயே கிடையாது. லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த அரேல இருக்கணும், ரைட் இண்டெக்ஸ் வந்து ரைட் சைடு ஆஃப் த அரேல இருக்கணும். அப்படி இல்லாமல் லெஃப்ட் வந்து ரைட்டை தாண்டி போயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அன் அரே எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் நாட் அ குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எனிமோர்னு சொல்லிட்டு நம்ம அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிடில் எலமெண்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? லெஃப்ட் ப்ளஸ் ரைட் பை 2ன்னு சொல்லுவோம். ஆர் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட், இந்த மாதிரி பேரந்திசிஸில் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2 சொன்னாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ அந்த அரே ஆஃப் மிடில் எலமெண்ட் வந்து நம்ம தேடுற டார்கெட்டா அப்படின்னு செக் பண்ணுறோம். டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மிடில் எலமெண்ட்டை அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அரே ஆஃப் மிடில் எலமெண்ட் வந்து டார்கெட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ரைட் சைட் ஆஃப் த அரேல தேடணும். அதாவது லெஃப்ட்டை வந்து மிட் ப்ளஸ் ஒன்னு ஆக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட் ஆஃப் த அரேல தேடணும். அதாவது ரைட்டை வந்து மிட் -1 அப்படின்னு ஆக்கிடணும். ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ண விட்டோம்னா நான் ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேஷனில் காமிச்ச மாதிரி நம்ம தேடுற எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய இண்டெக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த எலமெண்ட்டை நம்ம இந்த லூப் முடிகிற வரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா தென் நம்ம வந்து -1 அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் பைனரி சர்ச்சோட இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இந்த மெயின் மெத்தடில் அதே மாதிரி ஒரு சார்ட்டட் அரே இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம தேடுறோம். ஒரு டார்கெட் 25 இனிஷியலைஸ் பண்ணி அதை நம்ம இந்த இடத்துல தேடுறோம். ஸோ நவ் வந்து நான் இந்த ப்ரோக்ராமையும் அகைன் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து ஒர்க்கிங் ப்ரோக்ராம்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டோம்னா நம்ம தேடுற எலமெண்ட், அதாவது 25 வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸில் 25 இருக்குது. ஸோ நம்ம திருப்பியும் வேணால் அக்யூரசி செக் பண்ணோன்னா 64 எலமெண்ட்டை தேடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அப்போ அகைன் 64 வந்து 5th இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. 0, 1, 2, 3, 4, 5 கரெக்டாக 5th இண்டெக்ஸில் 64 இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ that is the binary search implementation in Java.
ஸோ அவ்வளோதான். லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச்சை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக பார்த்து அது ரெண்டுத்தையும் டெமான்ஸ்ட்ரேஷனோடையும் ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் கோடும் காமிச்சு அதை ரன் பண்ணியும் காமிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஆம், நம்மளுடைய தமிழ் மக்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வீடியோஸ், சிஸ்டம் டிசைன் வீடியோஸ்னு நிறையா வீடியோஸ் ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.